அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வாங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அடித்தளமானது ஆரோக்கியம். நம்ம ஆசைப்பட்ட பொருள் அத்தனையும் வாங்கிட்டோம், நிறைய சொத்து சேர்க்குறோம், அத்தனையும் அடைகிறதுக்கு இரவு போலும் பாடுபடுறோம். ஒரே கவனமாக நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அடைகிறோம். கடைசியில் டாக்டர் 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, வேகமாக ஓடக்கூடாது, கனமான பொருளை தூக்கக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன் போடுறாரு. பார்த்தீங்களா? இவ்வளவு இருந்து என்னங்க பிரயோஜனம்? அதனால் ஏதாவது நன்மை இருக்கா? அதன் மேலே நமக்கு ஏதாவது ஆர்வம் வருமா, ஆசை வருமா? இப்படி நம்முடைய வாழ்க்கையில் உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டு ஆரோக்கியத்தை இழந்து விடுவதால் வரும் சூழ்நிலை இது காரணமாக போயிடுது. ஜோதிட ரீதியாக நம் உடலுக்கு நோய் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே. கடைசி வரை வீடியோவை பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி ஒரு 100 வீடியோ போடணும் நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சொல்கிறதுக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கடைசி வரை வீடியோ பாருங்கள். ஒவ்வொன்றா போடுறேன் வீடியோவை. இப்போ நம் லௌகீக வாழ்க்கை, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை லௌகீக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம ஆன்மீகம், கல்வி கற்பது, பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய துறையில் சாதனை படைக்க விரும்பியது, அதற்கான நம் உடல் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். நண்பர்களே, உடலே ஆலயம் சொன்னாங்க, ஊன் உடம்பே ஆலயம், உள்ளம் பெருங்கோவில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சுத்தமாகவும் உறுதியாகவும் இருந்தால் மட்டும்தான் நாம் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். நம்மகிட்ட இருக்க பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கும்போது அதோட அருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை, அது நினைக்கிறதே இல்லை. எல்லாரும் செய்யக்கூடிய தவறு தான். இதை குற்றம் சொல்ல முடியாது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது உடம்பு கவனம் செலுத்தாது. கவனம் செலுத்துறவங்களும் இருக்காங்க. அது லக்ன கொடுப்பினை யோகத்தை பொறுத்து இருக்கு. அது கொஞ்சம் குறையும் போது உலகத்தில் இருக்க மற்ற எதுவுமே தேவையில்லை, பரவாயில்ல, வேண்டாம், என் உடம்பு மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசும் உடலும் கதற ஆரம்பிக்குது. ஆக இருக்கும்போது காப்பது தான் புத்திசாலித்தனம். உண்மையா இல்லைங்களா? ஆரோக்கியமாக இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். இப்போ எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் கூட இருக்கிற பெரிய சொத்து ஆரோக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதை விட பெரிய யோகம் எதுவுமே இல்லை. இதை நான் சொல்லிதான் நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோவுக்காக சொல்கிறேன். பெரிய கனவுகள், லட்சியங்கள், கோடி கோடியாய் பணம் இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியலே. சுவர் இருந்தால் தான் சித்திரம் அடைய முடியும். இந்த ஆரோக்கியம் என்ற அடித்தளம் உறுதியாக இருந்தால் அதன் மேல் கல்வி மற்றும் பொருளாதாரம், ஆன்மீகம் எல்லாமே நம்ம அந்த நல்லா இருந்தால் அது மேலே வரைய முடியும். மேலும் இதை விட முக்கியமானது மனித பிறவி என்பது, இந்த பிறவியை கடந்து நாம் முக்தி அடைவதற்கு தான் மனித பிறவி. அதற்கு நாம் ஜெபம் செய்கிறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு, ஒரே கவனமாக இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் உடம்பு ஒத்துழைக்கணும். ஒரு கவனத்தில் நம்ம இருக்கவும் முடியாது, தியானம் பண்ண முடியாது. இதெல்லாம் ப்ராக்டிஸ். ஒரு ஆன்மீக பாதையில் இறைவனை அடைய வேண்டுமானால் அவசியம் அந்த ப்ராக்டிஸ், தியானம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் தினமும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணாதே நம்ம அந்த இடத்த அடைய முடியும். அதற்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் அவங்க ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க, உங்களுக்கு தேவை இப்போ உடல் பிரச்சனை இல்லை, மனப்பிரச்சனை. உங்களுக்கு உடம்புல நோய் வந்தது காரணமே மனம் பிரச்சனை, சந்திரன் சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது கடைசியாக சொல்லுவேன், நீங்கள் தியானம் பண்ணுங்க தயவு செஞ்சு. 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம் போக மிச்ச நேரம் போகிற பணம் உழைப்புன்னு இருக்கும். 5 நிமிஷம் நீங்கள் தியாகம் பண்ணுங்க, நீங்கள் தியானம் பண்ணுங்க அந்த நேரத்தில் அப்படி சொல்லுவேன். என்னால் முடியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காரணம், மனம் ஒருநிலைப்படுறது ரொம்ப சிரமம். அதை ஒருநிலைப்படுத்தணும்னு நினச்சி தியானத்தில் உட்காந்து பண்ணவே முடியாதுங்க. அதை தூக்கி தனியாக வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிடலாம். சரி, இப்போ நண்பர்களே, நோய் வந்தவன் மருத்துவமனைக்கு ஓடுவதை விட நோய் வராமல் தடுப்பது சிறந்தது.
முறையான உணவு, மன அமைதி, தினசரி உடற்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் இந்த உடலினும் ஆலயத்தை நாம் போட்டு பாதுகாக்க வேண்டும் என்பவர்களே. இப்போ போர்டை பாருங்கள். இப்போ மேசராசி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசியில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது காலச்சக்கர ரீதியாக மேசம் என்பது தலை மூளை, ரிஷபம் என்பது கழுத்து, மிதுனம் என்பது தோள்பட்டை கைகள், கடகம் என்பது மார்பு, சிம்ம ராசி என்பது இதயம், கன்னி வீடு வயிறு, அதே மாதிரி துலாம் ராசி சிறுநீரகம் கிட்னி, விருச்சிக ராசி மர்ம உறுப்பு, தனுசு ராசி மூலாதாரம், மகர ராசி தொடை, கும்பராசி முழங்கால், மீனராசி பாதம். நண்பர்களே, இதில் நிறையா இருக்கு நண்பர்களே. அதை அனைத்தையும் இந்த போர்டில் எழுத இடமில்லை. நான் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். மிக முக்கியமான விஷயங்களை, பாகங்களை சொல்லியிருக்கின்றேன் நண்பர்களே. நமக்கு ஒரு மனிதனுக்கு நோய் இருக்குன்னா, நோய் சாதாரணமாக ஒரு சுரபி அதிகமாக சுரந்தா கூட உடனே நோய் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நோய் என்பது 6வது வீடு. நோய் என்பது 6வது வீடு. அது சாதாரண நோய். அதே நேரம் இந்த 6வது வீடு 8வது வீடுங்கிறது இந்த நோயை அதிகரித்தல், வலி வேதனையை கொடுக்கக்கூடிய வீடு இந்த 8வது வீடு. அந்த வலி வேதனை மட்டும் இல்லாமல் அந்த நோய் அதிகமாகி அந்த உறுப்பு சிதைந்து போதல், கெட்டு போகிறது 8வது வீடு. 12வது வீடுங்கிறது இந்த சிதைந்து கெட்டுப்போன உறுப்பை துண்டித்து எடுத்தல். ஆக ஒரு மனிதனுக்கு இந்த நோய் அதிகரித்தல், துண்டித்தல், இந்த அமைப்பு இருந்தால் தப்பிக்கவே முடியாது. இது 9 கிரகங்களும் 9 விதமாக வேலை செய்யும். 27 நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ஆக 6ஆம் பாவம் என்பது நாம் சமாளித்து அதை சரி பண்ணிக்கூடிய சாதாரண விஷயம், நோயே கிடையாது. அது 8ஆம் பாவத்தோடு சேரும்போது தான் 12ஆம் பாவத்தோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ அது நோயோட தீவிரம் அதிகமாகும். எல்லாருக்கும் எல்லா நோயும் வந்துடுதில்ல. ஒரு ஹாஸ்பிட்டலில் புற்றுநோயாளிகள் 4 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சௌரியமாயிருவார், 3 பேர் இறந்துருவாங்க. அல்லது 3 பேர் சௌரியமாயிருவாங்க, ஒருத்தர் இறந்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டாக்டர் வைத்தியம் பண்ணுறார். ஆனால் அவங்க ஜாதகத்தில் அந்த நோயுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது அந்த பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுடைய முடிவுக்கு காரணமாகிறது. இதே 6, 8, 12 என்பது நோயின் தீவிரத்தை அதிகரித்து அவர்களை சோதிக்கக்கூடிய வீடு 6வது வீடு, 8வது வீடு, 12ஆம் வீடு. ஒரு கிரகத்தின் உபநட்சத்திர அதிபதி 6ஆம் பாவத்தை காட்டினால் அந்த திசை அல்லது புத்தியில் நோய் ஏற்படும் நண்பர்களே. சாதாரண நோய். அதே 8ஆம் பாவங்கிறது அந்த திசா புத்தியில் காட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு வலி, வேதனை, விபத்து, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அறுவை சிகிச்சை அளவு கொண்டு போய்விடும். அதே திசையில் உங்களுக்கு 12ஆம் பாவம் காட்டுச்சுன்னா அந்த நோய் வலி அதுக்கு பிறகு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது, எல்லா விஷயமும் அந்த 12ஆம் பாவம் பெட் ரெஸ்ட், பெட்லேயே இருக்குது. அப்போ இந்த மருத்துவமனை செலவையும் அந்த இடத்துல 12ஆம் பாவம் விரயம்னு காட்டுது. இப்போ உங்களுக்கு 6, 8, 12ஆம் பாவம் நோயின்னு சொல்லிட்டோம். லக்னங்கிறது நம்ம தானே. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் லக்னம் பாருங்கள். லக்னம்னு என்ன போட்டிருக்கு? தலை மூளை. நம்முடைய சிந்தனையும் செயல்திறனும் நம்ம ஆரோக்கியத்துக்கு இருக்கணும் அப்படின்ற லக்ன அமைப்பு இருந்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிடுவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடக்கும், அந்த திசையும் நடக்கணும். நடந்தால் நீங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குவீங்க. ஆக லக்னமே முக்கியம். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், ராசிங்கிறது நீங்கள் பிறக்கும்போது இருக்கக்கூடியது நண்பர்களே, அது நிலையானதல்ல. லக்னம் தான் முக்கியம். ராசி என்பது கோச்சார ரீதியாக கிரகங்கள் நகரத்தை வச்சு சொல்கிறது. அது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரே மாதிரி இருக்காது. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்தோம்னா எங்கேயும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம்மளுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அந்த பாதையில் இடையூறு இல்லாமல் போகிறதுக்கு அந்த பாதையை பொறுத்து 12 ராசியில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதை கரெக்டாக எடுத்துடலாம். ஆக முக்கியமாக லக்னம் நல்லா இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தன்னைத்தானே உணவுகளை கட்டுப்படுத்தி தானே தன்னுடைய கவனங்களால் உடலை காப்பாற்றக்கூடிய சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். அதனால லக்னம் மூளை, தலை அப்படிங்கிறது. நோய் சக்தி அதிகமாக இருக்க இடம் லக்னம். ஆக நோய் என்று வந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்பதை லக்னம் ஈஸியாக தீர்மானிச்சிடும். அப்போ அவர் தப்பிச்சுக்கிடுவார். அதே லக்னம் 6, 8, 12 வீட்டினுடைய உபநட்சத்திரத்தில் இருந்துட்டா அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவார், நமக்கு தெரியாமல் சாப்பிடுவார். அவரை சாப்பிட வேணாம்னு சொன்னால் கோவம் வரும்.
அப்படி சாப்பிட்டு உடம்பு வெயிட் குளிரும். அது கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து அவங்க நோய் வரும். அந்த 6வது வீட்டுக்கு 8வது வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு இந்த கிரகங்கள் எந்த அமைப்பு இருக்கோ அந்த நோய் அவருக்கு வரும். அதே லக்னம் 1, 3, 5, 9, 11 என்று சொல்லக்கூடிய ஜாதகருக்கு 3 கூர்மையான அறிவு, 5 ஆழ்ந்த அறிவு, 7 சமூக அறிவு, 9 ஆராய்ச்சி அறிவு, 11 என்பது ஆஸ்பத்திரியில் படுக்கவே மாட்டார். அதுதாங்க இந்த எண்கள் என்பது வீடு. 1ன்னா லக்னம் அர்த்தம். எந்த லக்னமாக இருந்தால் லக்னதே 1, அதுக்கு பிறகு 2 வரிசையாக வச்சுக்கோங்க நீங்கள் கணக்கு. ஆக ஜாதகர் கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் அதை எப்படி தீர்ப்பதுன்னு அவரே முடிவெடுத்து அதை சரி செய்து கொள்ளும் ஆற்றல் அவருக்கு இருக்கும் நண்பர்களே, லக்னம் நன்றாக இருந்தால். ஆக லக்னம் என்பது தலை. இந்த தலையும் மூளையும் செயல்பாட்டுக்கு நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் அவருக்கு நோயை ஈஸியாக சமாளித்து வெற்றி அடைஞ்சிடுவார். லக்னம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் எதை ஆசைப்படுவீங்க, உங்கள் கனவுகள் என்ன, எதையெல்லாம் சுமந்து வந்திருக்கோம், இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது லக்னம் தான். அதே போல் தற்போது நடக்கும் தசாபுத்தியும் உங்கள் வழிநடத்தி செல்கிறது. லக்னம் தசாபுத்தியாக வரணும், அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும். இப்போ இந்த 6ஆம் பாவத்திற்கு பாருங்கள், கேதுங்கிறது அமிலத்தன்மை. அமிலம் என்பது நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய அமிலங்கள். அமிலம் கூடுதலாக சுரந்தாலும் நோய், குறைந்தாலும் நோய். சுக்கிரன் என்பது சுரபி, அமிலம் சுரக்கக்கூடிய சுரபிகள் நீர். ஆக சூரியன் என்பது எலும்பு, சந்திரன் ரத்தம், செவ்வாய் தசைகள், உடம்பில் இருக்க தசைகள், ராகு சுவாச உறுப்பு, குரு கொழுப்பு, சனி தோல், புதன் நரம்பு நண்பர்களே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 கிரகங்களும் இங்கே சுருக்கமாக எழுதியிருக்கேன், விரிவாக எழுத இடம் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு இந்த 6வது வீட்டுக்கு கேதுவாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, அவர் குடலில் பிரச்சனை ஏற்படும், நோய் ஏற்படும். அமிலம் அதிகமாக சுரக்கும், நிறைய சாப்பிடணும்னு நினைப்பார், பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கேது 6ஆம் வீடு உபநட்சத்திரமாக இருந்தால் இதை செய்வார். அப்போ சுக்கிரன் தான் என்னங்க பண்ணுவார், அதே வயிற்றில் அதிகமாக சுரவிகள் சுரந்து பசியை தூண்டும். அப்போ சூரியன் தான் என்னங்க செய்வார், 6வது வீட்டுக்கு எலும்புகளில் நோய் வரும். சந்திரன் இருந்தால் ரத்தத்தில் பிரச்சனை வரும். செவ்வாய் இருந்தால் தசைகளில் பிரச்சனை வரும். இது பூரா 6வது வீட்டுக்கு சாதாரண பிரச்சனையாக வர்றது. ராகு சுவாச உறுப்பில் பிரச்சனை வரும், நுரையீரல். இப்போ இப்படிலாம் இருக்குது 6வது வீட்டுக்கு. இதே 8வது வீடாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை உறுப்புகள்லையும் அவருக்கு அந்த சேதத்தை ஏற்படுத்தும். அதில் இருக்க சக்தியை இழக்க செய்து அந்த வலி வேதனையை அவர் அணிவிப்பார், இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்கிற விஷயத்தையும். ஆக 12ஆம் வீடு என்பது நாம் இந்த சொல்லக்கூடிய இந்த உடல் உறுப்புகளில் அதை துண்டிக்கக்கூடிய அமைப்பு வரும். அதனால் 6, 8, 12ஆம் வீடும் தசா புத்தியே வரக்கூடாது. அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஆஸ்பத்திரியில் படுக்காமல் ஆரோக்கியமாக உங்கள் உடம்பு நீங்களே பார்த்துக்கிட்டு சூப்பராக இருப்பீங்க. அது நம்ம பிறக்கும்போதே அந்த வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆக இந்த கிரகங்களும் இந்த பாவங்கள்னா ராசி கட்டம் 12 பாவங்களும் உங்களுக்கு எந்த கிரகம் 6, 8, 12 வருதோ அதை பொறுத்து உங்களுக்கு நோயின் தாக்கம் எல்லாமே இருக்கு நண்பர்களே. இப்போ மேசராசிக்கு பாருங்கள், 6வது வீடுனா வயிறு. அவங்களுக்கு அந்த 6வது வீட்டின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துச்சுன்னா அவங்களுக்கு வயிறு தொந்தரவு வரும். ஆனால் அதே ரிஷப ராசியாக இருந்தால் 6வது வீடு இருங்க துலாம் அப்படிங்கிறப்ப கர்ப்பப்பை, கிட்னி, அப்போ அதில் பிரச்சனை வரும். அதே மிதுன ராசியாக இருந்தால் 6வது வீடு இருங்க விருச்சகம், அது மர்ம உறுப்பு, அதில் பிரச்சனை வரும். அதே கடகராசியாக இருந்தால் மூலாதாரம், உள் மூலம் வெளி மூலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பிரச்சனை வரும். அது 8ஆம் பாவத்தை தொடர்பு இருந்தால் அறுவை சிகிச்சை செய்யணும். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6வது வீடு எது, அந்த 6வது வீடு இந்த காலச்சக்கரத்திற்கு எந்த வீடு, இந்த போர்டில் எது இருக்கிறது நீங்கள் அப்படியே டிஸ்பிளே பெருசு பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதனால தான் பிரச்சனை ஏற்படுது. அப்போ நரம்புக்கு காரகன் புதன் எடுத்துக்கிட்டால் அந்த புதன் எந்த வீட்டுக்கு 6, 8, 12க்கு நட்சத்திரமாக வராரோ அந்த திசை நடக்கும்போது அவங்களுக்கு நரம்பு சம்பந்தோட பிரச்சனை வரும். அதனால் ஆரோக்கியமே பெருது நண்பர்களே, அதுதான் சொத்து. அது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வழி நடத்தி போனோம்னா உறுதியாக ஜெயிக்கலாம். தாராளமாக எல்லோரும் அதை என்ன நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை சம்மந்தப்பட்ட பொருளை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம்.
அப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனை எது அப்படின்னு பார்க்குறப்ப அது 11வது வீடுங்கிறது உங்களுக்கு முழங்கால் போட்டிருக்கு. இந்த 11வது வீடுங்கிறது வைட்டமின்களை குறிக்கும். அப்போ இந்த கும்பராசி 6, 8, 12 இருந்தால் உங்களுக்கு வைட்டமின் குறைபாடு ஏற்படும். அப்போ நோய் அதிகரிக்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம எதை உணவை கட்டுப்பாடு கொண்டு வர்றது, எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இப்போ இதில் இது நீர் ராசி, நெருப்பு ராசி, பூமி ராசி, காற்று ராசின்னு இருக்குது. அந்த ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த நோய்கள் மாற்றம் ஏற்படும். அதனால் ஜோதிடம் என்பது போய்கிட்டே இருக்கும். அதை சுருக்கமாக ஒரு நோய் எப்படி வந்தால் அது பெருசாகுது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்வர்களுக்கும் நன்றி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். உங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு, மேலே இருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜாதகத்தை, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த அனுப்பி வச்சிங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவோம். பொறுமையாக பாருங்கள். வாழ்க்கையில் எது கிடைக்கும், எது கிடைக்காது, கிடைக்கிற பாதையில் நம்ம போனோம்னா அந்த கிடைக்கக்கூடிய பாதையில் போகும்போது கல் முள்ளு இல்லாமல் போகலாம். இதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்தா உங்கள் நோய் தீராது, உங்கள் கடன் தீராது. நான் உங்களுக்கு எதுவும் தரப்போறதில்லை. கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கார், படிச்சிருக்கோம். அது 4 பேருக்கு நன்மை அளிக்கணுன்றதுனால வீடியோவிலையும் சொல்கிறோம். எல்லாம் பலனடையணும், எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்களே.